ஏப்பா வக்கீல் வண்டுமுருகா, ஏடன் பி நெல்சன், உங்கள்கிட்ட ஆதாரத்தை கேட்டா நீ ஆதாரத்தை மட்டும் சொல்லணும். தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது. உனக்கு நாம் தமிழர் கூட பிரச்சனையோ அல்ல சாட்டை துரைமுருகன் கூட பிரச்சனைனா அவங்கள பத்தி நீ ஏதாவது ஒரு பரப்புனீங்கன்னா அவங்களோட உனக்கு பதில் சொல்ல தேவையில்லை, நாங்களே சொல்லுவோம். அதை விட்டு போட்டு தனி மனித விமர்சனம். ராஜா பேரன் அவர்களை ஆர்ம்ஸ் பெருசா இருக்கு, மூளை சிறுசா இருக்கு, அவர் விற்கிறதுக்கு ப்ராடக்ட்டுக்கு அவர்கிட்ட அப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான அவதூறா அவர் மேல வச்ச அவரை கிண்டல் பண்ணி பேசினேன். இதனால கோவம் அடைஞ்ச அவரு உங்களுக்கு பக்கத்து ஊர் தான், நீயே அந்த வீடியோல சொல்லியிருக்க, அதனால பக்கத்து ஊர் தானே, வா போய் கேட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வராரு. உன் வீட்டுக்கு வந்தவரை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது கோபமா தூண்டி அவரை கோவப்படுத்தி விடுறதே நீ தான். அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. அதனால கோவம் அடைஞ்சவர் உங்களோட சண்டைக்கு வர முற்படுறாரு. அந்த தள்ளுமுள்ளில் அப்பா அம்மா பாட்டி அவங்க மேலெல்லாம் தள்ளுமுள்ளு நடக்குது. இதே நீங்கள் என்ன பண்ணுற, அவங்க அடிச்சிட்டாங்க குடிச்சிட்டாங்க, என் பாட்டி என் அம்மாவை வயிற்றுலேயே உதச்சிட்டான், என் பாட்டி உதச்சிட்டேன், அப்பா அவன் தலையில் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதோட பரப்புறேன். இன்னொன்று, சண்டைக்கு வந்த ஏன் ப்ரோ அருவாளை தூக்கிட்டு வரான், அதுக்கு காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நீ எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறியோ, நீ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் விஜய் ஆதரவாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு இப்படி ஃபேமஸ் ஆகி சல்லுன்னு முன்னேறி நிற்கிறேன். ஆனால் இவர் தன்னுடைய திறமையை காட்டி அதன் மூலியமா தன்னுடைய பொருட்களை வியாபாரம் பண்ணி ஃபேமஸ் ஆனவர். இவர் ஓரளவுக்கு ஃபேமஸான ஆள் தான். தன்னுடைய தரத்தை எதுக்காக உன் வீட்டுக்கு வந்து உன்னை அடித்து உன்னை அருவாள் எடுத்து வெட்ட வந்து குறைச்சிக்கணும்? அவர் ஒன்றும் ரவுடி கிடையாது, அவர் ஒரு ஜிம் ட்ரைனர், அவரும் ஒரு செலிபிரிட்டி தான். அவர் இதுக்காக அறுவாள் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டு அவரோட தரத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற யோசனை வந்தாலே இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது எப்படி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று, அவர் உணர்ச்சி வசத்தில் இந்த அறுவாள் எடுத்துட்டானது, ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தை மூட்டி விட்டுருக்காங்க. அதனாலேயே அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக பாஞ்சிருக்காரு, அந்த வார்த்தையும் விட்டுருக்காரு. அது முழுக்க தப்பு, அது உண்மையானுமே கண்டிக்கத்தக்க விஷயம் தான். அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் மிகப்பெரிய கோபத்தை தூண்டி விட்டங்காட்டி தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறது தான் உண்மை. இது என்னென்னு தீவிரமாக விசாரிக்கும் போது தான் அதனோட உண்மைகள் வெளிவரும். அது வரைக்கும் தற்கறிகள் கொஞ்சம் காத்துருங்க, ரொம்ப கதறாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த வக்கீல் வண்டுமுருகன் நாம் தமிழர் கட்சி திமுக கிட்ட காசு வாங்கிருச்சு அப்படின்னு எடுத்து ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறான். அதுக்கு நம்ம சாட்டை துரைமுருகன் என்ன ஆதாரத்தை காட்டு அப்படின்னு கேட்ட. அப்படி ஆதாரத்தை கேட்டா நீ 2-3 நாளாக வெயிட் பண்ணி யோசிச்சிருக்க. அப்புறம் இங்கே பாரு நான் ஆதாரத்தை விடுறேன்ட்டு கவர்மெண்ட்ல வேட்பாளர்கள் சப்மிட் பண்ண சொத்து விவரங்களை, சொத்து கணக்கை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து போடுறேன். இந்த பாத்தியா, இந்த சீப் வச்சு இப்படியே கல்யாணத்தை நிப்பாட்டின பாத்தியான்ட்டு ஒன்று எடுத்துட்டு வந்து போடுறேன். அதுல சீமானவர்கள் மனைவி மேல கிட்டத்தட்ட 25 ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு 50 லட்சம் தான் போட்டு வச்சிருக்காங்க. சென்ட் என்ன 2000 ரூபா தானா, 15 கோடி ரூபா மதிப்பு வரும். இப்படி எல்லாம் போய் சொல்லி திமுக கிட்ட பணத்தை வாங்கினதை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புகார் எடுத்து வைக்கிறேன். அட வக்கீல் வண்டுமுருகா, உண்மையானமே நீ வக்கீலுக்கு படிச்சுதான் வக்கீல் ஆனையா, இல்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணி அதிமுக ஆட்சியில் வாங்கிட்டியா? அது வேற சந்தேகமா இருக்கு. என்னன்னா, சீமான் அவர்களின் மனைவி மேல இருக்கிற சொத்து பூர்வீக சொத்து. இது செட்டில்டு லேண்டு, நாட் ஃபார் சேல்டு லேண்டு. செட்டில்டு லேண்ட் அந்த பத்திரத்துக்குள்ள தெளிவாக கொடுத்துருக்கு. சீமான் அவர்கள் மனைவிக்கு வர வேண்டிய சொத்து பங்கை கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு தான் அந்த 25 சென்ட் 50 லட்சம்னு அந்த சொத்து விவரத்தில் போட்டிருக்கு. 50 லட்சம் தான் போட்டிருக்கு, 15 கோடி வரும்ல ப்ரோ அப்படிங்கிறீங்க. எப்பவுமே பத்திர பதிவில் மார்க்கெட் ரேட்டை போடவே மாட்டாங்க. அரசாங்கம் அந்த நிலத்துக்கு என்ன விலை நிர்ணயிச்சிருக்கோ அந்த விலையத்தான் அதில் போடுவாங்க. இது சொத்து வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அறிவு கூட இல்லாத வக்கீல் வண்டுமுருகன் இப்படி பேசுறது நியாயமா? வக்கீல் முருகனுக்கு உண்மையானமே அறிவு இருக்கா அப்படிங்கிறத நாம் இந்த கேள்வியை இங்கே முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையானமே நான் கேட்குறேன், நீ திமுக கிட்ட நாம் தமிழர் கட்சி பணம் வாங்கியிருக்கு, இல்லை சீமான் பணம் வாங்கியிருக்காரு, இல்லை சாட்டை துரைமுருகன் பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை தயவு செய்து காட்டு. இல்லாட்டி நீங்கள் அவங்க ஆஃபீஸுக்கு அவங்க காலில் போய்விட வேண்டாம். என் காலில் உழுகிற அவங்க உன்னை மன்னிச்சிடுவாங்க. நானும் கால கழுவி சுத்தமாக தாண்டா வச்சுருக்கேன், வா மன்னிப்பு கேட்டு போ. இந்த மாதிரி பொய்யான அவதூறுகளை பரப்பி நாம் தமிழர் கட்சி மேலேயும் தமிழ் தேசியத்து மேலேயும் ஒரு வெறுப்பை உண்டாக்கி இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உங்களோட கொள்கைங்கிறது இங்கே நல்லா தெரியுது. ஏன்னா தமிழ் தேசியங்கிறது தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சுன்னா தமிழ் மக்களுக்கு அறிவு வளர்ந்துடும், தமிழ் மக்களோட பண்பாடு பாரம்பரியங்கிறது வளர்ந்துடும். அதுக்கப்புறம் திராவிடங்கிற கொள்கை இங்கே கொண்டு வந்து புழுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் தேசியத்தை அழிக்க இவ்வளோ முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அது இங்கே தெளிவாக தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன அவதூறு பரப்புனாலும் இது எந்த சமயத்திலையும் பரப்ப முடியாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.